தெரியும். ராகுல் காந்தி பிஜேபிக்கான ஒரு விளம்பர ஏஜெண்டாக இருக்கிறாரோ இன்னைக்கு தமிழிசையும் நம்மளை விமர்சனம் பண்ணக்கூடியவர்களும் குறிப்பாக நான் இந்த இடத்துக்கு வந்ததுனால திருப்பி சொல்றேன், மைனார் அவர்களும் அவங்க தான் நமக்கு உண்டான விளம்பர ஏஜெண்டுகளே. அவங்க தான் அவங்களுக்கு நம்ம மறுத்து பதில் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ நம்மளை மாதிரி இப்போ என்னை மாதிரி ஒரு ஆள் பதில் போடணும்னா எதிராளிக்கு ஒரு தகுதி இருக்கு. அந்த தகுதி அவங்களுக்கு இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். தமிழிசை போட போட சாதாரண மக்கள் நம்மளாம் மறந்துருக்கோம். நம்மளாம் ஒரு உணர்ச்சி ரீதியாக ஒரு அமைப்பில் இருக்கோம். ஒன்றுமே அரசியலுக்கு சம்மந்தமான மக்கள் கூட ஒரு நல்ல மனுஷனை பற்றி இந்த பொம்பளை ஏன் இவ்வளோ பேசி இப்படி தான் நினைக்கிறாங்க. அவங்க ஒரு தலைவி 2 மாநில கவர்னராக இருந்ததெல்லாம் இறங்கி 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 இன்னைக்கு இந்த பொம்பளைன்னு சொல்ற அளவுக்கு அவங்க தன்னைத்தானே தரத்தை தாழ்த்தி கொண்டாங்க. விஜய் ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறார்? இவங்க முட்டாத்தாம திமுக வாயத்திறன் போராட்டம் பண்றாங்க. அவர் ஒரு திட்டமிட்டு இருக்கார். அதே போலதான் தலைவரும் எப்போ பேசணுமோ தலைவருக்கா பேச தெரியாது. அவர் வாயத்திறந்தாலே திமுக அடி வைத்து புதிய கிடைக்கும். அதனால எப்படி சினிமாவில் ஒரு காலத்துல எம்ஜிஆர் சிவாஜி காலம் போய் கமல் ரஜினி காலம் வந்ததோ அது மாதிரி இன்னைக்கு திமுக அண்ணா திமுக காலம் போய் விஜய் அண்ணாமலைன்னு ஒரு காலம் வந்து இன்றைய தினம் வீணாகி இந்த தமிழ்நாட்டை கடந்த எந்த அரசியல் இயக்கமாக மாற வேண்டிய அவசியம் இல்லை. சட்ட